சென்னை சுற்றுவட்டாரத்தில் 25 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனையடுத்து சென்னை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் சென்னை வந்திருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அக்ஷயாவிடம் கேட்கலாம். அக்ஷயா, சென்னைக்கு இதுவரை எத்தனை பேரிடர் மீட்பு குழுக்கள் வந்திருக்கு? எந்தெந்த பகுதிகளெல்லாம் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருக்காங்க? தம்பி தமிழரசன், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தற்போது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. இதனால தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மட்டும் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறாரு. கடந்த டிசம்பர் மாதம் மழை இந்த அளவிற்கு பெய்த போது சென்னை கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதில் குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 9 குழுக்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சென்னை வந்துள்ளனர். இவர்களுக்காக 2 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம இருக்கிறது அடையார் பகுதியில் இருக்கிற ஒரு மாநகராட்சி பள்ளியில. இங்கேயும் மணலி என்ற பகுதியிலும் இவர்களுக்கான 2 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாது சென்னை மாநகராட்சி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 2 கட்டணமில்லாத, அதாவது டோல் ஃப்ரீ எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 1070 என்கிற எண்ணும் 1913 என்கிற 2 எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மக்கள் எந்த இடத்திலும், அதாவது மழையின் தாக்கத்தால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதா அல்லது ஏதேனும் மரங்கள் விழுந்துள்ளதா என்பது குறித்த தகவல்களை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிக்கலாம் எனவும், உடனடியாக மாநகராட்சி அலுவலர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட, அதாவது கடந்த வெள்ளத்தை விட வெள்ளத்தின் போது எந்தெந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தது என்பதை கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் அதிகப்படியான கூடுதலான கண்காணிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களில் 15 IAS அலுவலர்கள் கண்காணிப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரால் மழைநீர் தேங்கினால் மக்களை அந்த இடத்திலிருந்து மீட்பதற்காக மீனவர்களிடமிருந்து 25 படகுகள் சென்னை மாநகராட்சி வசம் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் 21 படகுகளுடன் காத்திருக்கின்றனர். சென்னை மாநகராட்சி உத்தரவை பிறப்பித்தால், ஏதேனும் ஒரு இடத்தில் இவர்களுக்கு பணி உள்ளது என்ற உத்தரவை பிறப்பித்தால் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து சென்று மக்களை மீட்கும் பணியில் இவர்கள் ஈடுபடுவார்கள். தம்பி தமிழரசன். அக்ஷயா, நீங்க சொன்ன மாதிரி சென்னையை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அச்சுறுத்திய அந்த பெரு வெள்ளத்தின் தாக்கம் இன்னும் மக்கள் மனதில் இருந்து போகலாம், அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கு. எனினும் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கிட்ட கேள்வி எழுப்பும் போது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு பதில் அவர் கொடுத்திருக்கிறார். எனினும் அது குறித்து தற்போது வானிலை ஆய்வு மையம் தரப்புல எந்த தகவலும் சொல்லல. ஆனால் நம்ம சேட்டலைட் இமேஜ்ல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வடக்கு நோக்கி நகர்வதால், அதாவது கரை தாண்டி வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் சென்னைக்கான மழை என்பது அடுத்தடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக குறையும் அப்படின்ற ஒரு நிலைதான் இருக்கு. இந்த நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு இதுவரை ஏதாவது உதவிகள் கேட்ட அழைப்புகள் வந்திருக்கின்றனவா? குறிப்பாக சொல்லணும்னா திவ்யா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாகைக்கும் பாம்பனுக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சூழலில் நேற்று அதன் திசை மாறி தற்போது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது ஆந்திராவை ஒட்டின கடற்கரை பகுதிகளில் கரையை கடக்கும் என தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இதனால் வட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும் எனவும் அவர் எச்சரித்திருந்தார். தற்போது எந்தவிதமான அழைப்புகளும் இவர்களுக்கு வராவிட்டாலும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதனை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே எடுத்திருக்கிறது. அதாவது கடந்த வெள்ளத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட பாடமாக இதனை கருதி எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கும் என்பதை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு அருகிலேயே இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை இவர்களுக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை. ஆனால் இவர்கள் தயார்
மனநிலையில் இருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு அழைப்பு வந்தால் உடனடியாக அவர்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள். திவ்யா, தகவல்களுக்கு நன்றி அக்ஷயா.